Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி prawns தொக்கு. அதோடயே நண்டு மசாலும் நான் பண்ணனேன். இந்த நண்டு மசால் வந்து ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு மொஜிட்டோ ஒன்று பண்ணினேன், அதுவும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ப்ரான்ஸ் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான்ஸ் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், மல்லி இலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரான்ஸை வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு குடலை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு போட்டிங்கன்னா அந்த குடல் வந்து தனியாக அப்படியே வந்துடும். ஸோ அதே மாதிரி திருப்பி பிடிச்சிக்கிட்டு வால் பகுதியை பிடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்லிட் போட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த குடலும் வந்துடும். ஸோ 2 சைட்லையுமே குடல் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹோட்டலில் குடல்லாம் எடுத்துட மாட்டாங்க, பட் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குடலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 டைம் வந்து நல்லா தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரான்ஸும் நண்டு எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரான்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த ப்ரான்ஸ் தொக்கு வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை அதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இந்த 4 பவுடரும் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மசாலில் வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்து கிடச்சிருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு மசாலெல்லாம் ஒன்று சேர வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த ப்ரான்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரான்ஸுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இருந்து வர்ற தண்ணியிலே வந்து இந்த ப்ரான்ஸ் வந்து வெந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா குழம்பு மாதிரி நல்லா வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது தொக்கு மாதிரி பண்ணுறதுனால இதிலேருந்து வர்ற தண்ணியே போதுமானது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை, ஆனால் இது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். பட் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கணும் அப்படின்னா கூட பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த அளவு வந்து போதுமானது. ஸோ இதில் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, கட்டாயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செமி கிரேவியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ப்ரான்ஸ் தொக்கு, இறால் தொக்கு வந்து செம்மையாக ரெடியாக இருக்கு. அடுத்து வந்து இந்த நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த நண்டு மசால் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நண்டு வந்து 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், மிளகாய் தூள் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். இவ்வளோ தான் இந்த நண்டு மசால் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நண்டு மசால் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கருவேப்பிலை நிறையா கிடச்சிச்சின்னா நிறையா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நண்டெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க, சளியெல்லாம் வந்து நல்லா கேட்கும் இந்த நண்டுக்கு. ஸோ அந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி முடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ இதில் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே இந்த நண்டு ரெசிபிக்கு நான் ஒரே ஒரு டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து அந்த தண்ணியும் லைட்டாக வந்து வற்றிருக்கு. ஸோ இப்போ மசாலோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரை கிலோ நண்டு இருக்கும். இப்போ நண்டெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மசாலோட நல்லா சேர்த்து இந்த நண்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஒரு டம்ளர் தண்ணி தான். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க மூடி போட்டுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நண்டில் நல்லா இறங்கி நண்டு சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை ஆக்க விட்டுறலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அந்த நண்டுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி இறங்கி இருக்குது பாருங்கள். எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக அந்த நண்டு வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான ஒரு காரசாரமான நண்டு வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு மொஜிட்டோவும் வந்து பண்ணினேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 அப், கொஞ்சம் லெமன் பீசஸ்ஸு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, புதினா இலை கொஞ்சம், சுகரு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறமா நிறைய ஐஸ் க்யூப்ஸு. இந்த மொஜிட்டோக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் நிறைய போடணும் நம்ம. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 3 பீஸ் வந்து நான் லெமன் போட்டுக்கிறேன். இதில் ஒரு கொத்து புதினா இலையை வந்து நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இடித்து விடணும். ஸோ கிளாஸ்னால கொஞ்சம் மெதுவாக நான் இடிக்கிறேன். நல்லா வந்து நசுக்கி விட்டோம் அப்படின்னா அந்த புதினா லெமன்லேருந்து வந்த ஜூஸ் எல்லாமே நல்லா வந்து ஸ்குவீஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பாதி லெமனில் ஒரு கால்வாசி லெமன் மட்டும் நான் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ லெமன் வந்து இதுக்கு போதுமானது. இப்போ வந்து நம்ம நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து 7 அப் வந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ ஒரு 2 லெமன் பீசஸும் உள்ளே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. இப்போ மேலே இன்னும் ஒரு ஐஸ் க்யூப் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடியில் உள்ள நம்ம ஸ்குவீஸ் பண்ண அந்த லெமன் ஜூஸு புதினா ஜூஸு எல்லாமே வந்து இந்த 7 அப்போட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பர் கூலிங்கான ஒரு மொஜிட்டோ செம்மையாக ரெடியாக இருக்குது. ஸோ
இந்த 3 ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். until then bye.